தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் சில்வாலும் தீமோத்தேயும் தெசலோனிக்கேயர் சபைக்கு நிருபங்கள் எழுதும்போது ஸ்தோத்திரம் செலுத்துதல் எப்பொழுது, எப்படி, எந்தெந்த சமயத்தில், எந்தெந்த நேரத்தில் எல்லாம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். எல்லாவற்றிலேயும் என்பது நமது சந்தோஷத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாம். அதாவது நமது துக்கமான நேரத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமா. ஒருவர் மன ரம்மியமாக நல்ல உடல் ஆரோக்கியம், மன நிறைவும், பணம், பொருள், ஆஸ்திகள் இருக்கும்போது ஒருவர் நிச்சயமாக சந்தோஷமாகவே இருப்பார். ஆனால் தனது பணம், ஆஸ்திகள், குடும்பங்கள் இழந்து மற்றும் சரீர சுகமில்லாத நேரத்தில் கடவுளுக்கு நன்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துங்கள் என்றால் அது ஒரு சற்று கடினமான விஷயமாக இருக்கிறது. நாம் யோபுவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யோபுவுக்கு ஆயிரக்கணக்கான ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள் மற்றும் ஏராளமான வேலையாட்கள் மற்றும் பிள்ளைகளுடன் செல்வ சீமானாய் வாழ்ந்த நேரத்திலும் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான். இவை அனைத்தையும் இழந்த நேரத்திலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, நமது சரீரம் கெட்டு அழுகிப்போன நேரத்திலும் தேவனை புகழ்ந்து கர்த்தருடைய கைகளிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா என்று தனது மனைவியிடம் தைரியமாக எடுத்து சொல்கிறான் இந்த யோபு. மற்றும் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-39 வசனங்களில் கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இந்த தவறு செய்யாமல் தண்டனை பெற்ற போதும் தேவாதி தேவனை துதித்து பாடினார்களே இந்த பவுலும் சீலாவும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக பிதாவிடம் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலும் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசித்து அறியலாம். அப்படிப்பட்டதான வேதத்தில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் போது அங்குமிங்கும் சபையாக செல்ல வேண்டாம். தேவன் யாருக்கு சமீபமாக இருக்கிறார் என்றால் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. நாமும் இந்த வருட இறுதியில் எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆமென். God bless you.